வணக்கம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நீங்கள் வந்து வியாபாரியாவோ உங்களை நினச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்குகிற பர்சனா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்ஸை ஈஸியாகவே பண்ண முடியும். நம்ம ஒரு ஷாப்புக்கு ஓனரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி டூனில் நினச்சி பாருங்கள். கெயின் அண்ட் ப்ராஃபிட்டு இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நான் எஸ்பி சிபின்னு மென்ஷன் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பின்னா செல்லிங் ப்ரைஸ். நாம் ஒரு பொருள் வாங்கினோன்னா நம்ம லாபம் இல்லாமல் விற்க மாட்டோம் இல்லையா? இப்போ ஹோல்சேலில் தான் நம்ம திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது ரீட்டெயிலாக சேல் பண்ணுறப்போ ஒரு ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்திங்கன்னா ரூ. 2 ரூ. 3 அதனுடைய கண்டென்ட்டை பொறுத்து அதனுடைய வேல்யூவை பொறுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விற்போம். அதனோட மெயின் கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சம்ஸுமே நீங்கள் அந்த இதிலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்ம வந்து இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து விற்கிற பர்சனாவோ அப்படி இல்லைனா வாங்குகிற பர்சனாவோ நம்மளை நினச்சிக்கணும். நமக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா, அதில் எவ்வளோ சதவீதம் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு, எவ்வளோ இதுக்கு மேலே போட்டால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கான்செப்டே இருக்குது. நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற சம்ஸை இது கூட இதில் வருமே. அதாவது 8th சிலபஸில் வாழ்வியல் கணிதம் சொல்லிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டேட் போர்டில் அந்த சாப்டர்லேயே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. அந்த வாழ்வியல் கணிதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலி இதில் நான் ஜென்ரல் ஃபார்மில் தான் கொடுத்துருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.